ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடியால். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கேள்விதான், இந்த உலகத்தில் முதல் உயிர் எப்படி உருவாச்சு? உயிரே இல்லாத சாதாரண மூலக்கூறுகள் தண்ணிக்குள்ளே சும்மா கிடந்து அதுவே தன்னை ஆர்கனைஸ் பண்ணி திடீர்னு ஒரு உயிராக மாறின அந்த ஆரம்ப புள்ளி, அது எப்போ எப்படி நடந்துச்சு? இந்த ஒரு பிரம்மாண்டமான ரகசியத்திற்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை பற்றி ஆழமாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு விஷயம் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு உயிரி நிலைக்கணும்னா 3 முக்கியமான பார்ட்ஸ் வேணும். ஃபர்ஸ்ட் ஒன் டிஎன்ஏ. இதுதான் ப்ளூ பிரிண்ட், எல்லா தகவல்களையும் பத்திரமா சேமித்து வைக்கும். செகண்ட் ஒன் புரோட்டீன். இதுதான் வேலைக்காரன், உடம்புல எல்லா வேலையையும் இதுதான் செய்யும். தேர்ட் ஒன் செல் சவ்வு. இதுதான் பாதுகாப்பு சுவர், உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பாதுகாக்கும். இங்கே தான் விஷயமே இருக்குது. இந்த 3 பார்ட்ஸும் ஒன்றை சார்ந்து ஒன்று வேலை செய்யுது. புரோட்டீன் இல்லைன்னா டிஎன்ஏ வேலை செய்ய முடியாது. டிஎன்ஏ இல்லைன்னா புரோட்டீனே உருவாகாது. அப்போது நமக்கு முன்னாடி இருக்கிற குழப்பம் என்னன்னா, இந்த உயிரே இல்லாத மூலக்கூறுகளில் இருந்து உயிர் வந்த அந்த முதல் நொடியில் இந்த டிஎன்ஏ, புரோட்டீன், செல் சவ்வு இது 3 எப்படி ஒரே நேரத்தில் ரெடியாச்சு? இதில் ஒன்று மிஸ் ஆயிருந்தா கூட இன்றைக்கி இந்த பூமி, ஏன் நாம் மனுஷங்களே இருந்திருக்க மாட்டோம். அந்த 3 கன்ஃபார்மாக ஒன்றா ரெடியாகி உருவானதா சயின்ஸில் இன்றைக்கும் 100% விளக்க முடியாத ஒரு பெரிய உண்மையாக இருக்குது. நம்ம எல்லாருமே ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம் மில்லர்-யூரி பரிசோதனையோட ஐடியா. அதாவது ஆரம்ப காலத்தில் இருந்த பூமியில் உயிரே இல்லாமல் வெறும் தண்ணியும் ஒரு சில கேஸ்களும் மட்டும்தான் இருந்துச்சுன்னு வச்சுக்குவோம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதே மாதிரி ஒரு பாட்டிலுக்குள்ளே தண்ணி, கேஸ் எல்லாம் போட்டு மின்னல் அடிக்கிற மாதிரி பயங்கரமாக கரண்ட் கொடுத்தாங்க. வெறும் ஒரு வாரத்தில் அந்த பாட்டிலுக்குள்ளே உயிர் உருவாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அமினோ ஆசிட் தானாகவே உருவாயிச்சு. அப்போ விஷயம் என்னென்னா, உயிர் இல்லாத சாதாரண பொருட்கள் இருந்தே உயிரை உருவாக்க தேவையான முதல் படியான மூலக்கூறுகள் இயற்கையாகவே உருவாக முடியும்னு இந்த சோதனை நிரூபிச்சுது. ஆனால் இப்போ இருக்கிற சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மில்லர்-யூரி பயன்படுத்தின மாதிரி வாயுக்கள் நம்ம ஆரம்பகால பூமியில் இருந்திருக்க சான்ஸே இல்லை. அதாவது முதல் உயிர் உண்டாகிறதுக்கான கரெக்ட் லொக்கேஷன் எதுன்னு நமக்கு இப்போ வரைக்கும் உறுதியாக தெரியல. இதுதான் நம்ம பரிணாம கதைகளில் இருக்கிற பெரிய சந்தேகமே. அதனால் விஞ்ஞானிகள் இன்னொரு தியரியை யோசிக்கிறாங்க. டிஎன்ஏவுக்கு முன்னாடி ஆர்என்ஏ அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு தான் தகவல் சேகரிக்கிற வேலையையும் வேலை செய்கிற புரோட்டீன் வேலையையும் ஒன்றாவே செஞ்சுருக்கும்னு சொல்கிறாங்க. இது கேட்கறதுக்கு நல்ல ஐடியா தான். ஆனால் இந்த ஆர்என்ஏவை இயற்கையாக உருவாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு சிம்பிளான புரோட்டீனை கூட ரெடி பண்ண இந்த ஆர்என்ஏவுக்கு பிரபஞ்சத்தில் நடக்காத அளவுக்கு சரியான நிலைமைகள் தேவைப்பட்டிருக்கும். அதனால ஆர்என்ஏ எப்படி உருவாகி இருக்குங்கிற இந்த சிக்கலும் இன்னும் முழுசாக தீரலை. சரி, ஆரம்பத்தை பற்றி பேசினோம், இப்போ முடிவை பற்றி பேசலாம். பல கோடி வருஷமாக நம்ம பரிணாமம் நடந்தோம். இந்த முதுமை, ஏஜிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ஏன் உயிர்களால் மாற்றி அமைக்க முடியலை? எல்லாருக்கும் ஏன் வயசாகுது? நம்ம உடம்புல ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்குது. சேதங்களை சரி பார்க்கணும், வளரணும். அதுக்கு ஒரு செல் 2ஆக பிரியணும். இதுதான் செல் பிரிதல். நம்ம செல்லோட ஆயுளை தீர்மானிக்கிறது அதன் குரோமோசோம்கள் இருக்கிற நுனிப்பகுதியான டெலோமியஸ் தான். இது எப்படின்னா, சூலேஸில் நுனியில் ஒரு பிளாஸ்டிக் மூடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டெலோமியஸ் உள்ளே இருக்கிற முக்கிய தகவல்களை பாதுகாக்கும். ஒவ்வொரு முறை செல் பிரியறப்பவும் இந்த மூடி கொஞ்சம் கொஞ்சமாக தேய்மானம் அடையும். இந்த தேய்மானம் ஒரு கட்டத்தில் முடிஞ்சிட்டா அந்த செல்லுக்கு மறுபடியும் பிரிய அனுமதி கிடைக்காது. அப்போ தான் அது முதுமையடையுது. இவ்வளவு பெரிய பரிணாம மாற்றம் நடந்தும் ஏன் இந்த தேய்மானத்தை சரி செய்ய ஒரு வழி கிடைக்கல? இது உயிரோட ஆரம்பத்தை போலவே அதன் முடிவிலையும் உள்ள விளக்கப்படாத ஒரு பெரிய புதிர் தான். அடுத்து நம்ம மனுஷங்களை பற்றி பார்க்கலாம். மனிதன் குரங்கிலிருந்து பிரிஞ்சு வந்ததெல்லாம் கிளியராக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் மனிதனோட அறிவு வளர்ச்சியும் மொழியின் தோற்றமும் நடந்த அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய ஜம்ப் நடந்திருக்கு. அந்த ஜம்புக்கு பின்னாடி நம்ம பரிணாமத்தில் திடீர்னு வந்த மாற்றம் என்ன? இதுவும் உயிரின் தோற்றத்தை போலவே முழுசாக தீர்க்கப்படாத ஒரு பெரிய புதிராக தான் இருக்குது. மொத்தத்தில் என்னென்னா, உயிரின் உருவாக்கத்தில் டிஎன்ஏ, புரோட்டீன், செல் சவ்வு இது 3 ஒரே நேரத்தில் உருவான அந்த புதிரை நம்மால் இன்னும் முழுசாக புரிஞ்சுக்க முடியலை. இந்த விளக்க முடியாத உண்மைகளுக்கு நாம் தேடும் பதில் என்னவா இருக்கும்? உங்களுடைய கருத்து என்ன? இந்த அறிவியல் மூச்சுக்களை அவிழ்க்க நாம் எங்கே தேட வேண்டும்? உங்களுடைய ஆழமான சிந்தனைகளை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள்.